லேட்டஸ்ட் வேர்ட்ஸ்க்கு உண்டான பார்ட் 2 வீடியோ. ஏன்னா ஒவ்வொரு பேசிக்காக சின்னதுலேருந்து பெருசு அப்படின்ற மாதிரி போனால் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லேட்டஸ்ட்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்றத மேக் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் படித்தா இதை இந்த வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதேமாதிரி நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் மேக் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். பாருங்கள், உங்களால் இங்கிலீஷ் படிக்க முடியும் அப்படின்னு நம்பி கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்க, உங்களால் படிக்க முடியும். இந்த இங்கிலீஷ் படிக்கலன்ற எந்த ஒரு வருத்தமும் எந்த ஒரு வெக்கமும் பட தேவையில்ல. ஏன்னா இது நம்ம லாங்குவேஜ் கிடையாது, இருந்தாலும் இது வேர்ல்டு லெவலில் இருக்கிறதால இந்த லாங்குவேஜ் படிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வேர்ட்ஸ்க்கும் மீனிங்ஸ் தெரியல, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அதனால் நீங்கள் படிக்க கற்றுக்குங்க. இது 3 லேட்டர் வேர்ட்ஸ். அதை நீங்கள் பார்த்துட்டு இதுங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் புரியும். இல்லைனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், என்ன இது சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜிக்கு நான் ஏபிசியில் நான் லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் தமிழில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கா சொல்லியிருந்தேன், கா. அப்புறம் ஜி வடமொழி ஜா, ஜி அப்படின்ற ஒரு லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஜியும் ஓக்கு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆ, சின்ன ஆ, பெரிய ஆ, ஊ அப்படின்னு ஊ அப்படின்ற ப்ரொனன்சியேஷன். 2 ஊ, சின்ன ஊ, இன்னொரு பெரிய ஊ, 2 ப்ரொனன்சியேஷன் இல்லை. அப்போ காவும் ஓவும் சேர்த்தா நான் இப்போ இந்த இடத்துல கா எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? ஓக்கு ஆ, பெரிய ஆன்ஸ், பெரிய ஆ, சின்ன ஆ, பெரிய ஆ, சின்ன ஊ, பெரிய ஊர் 4 லெட்டர் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வருது? கா. ஓ, ஆ வருது, பெரிய ஆ வருது. அப்போ காவும் பெரிய ஆவும் சேர்த்தா என்ன வரும்? கா இழுத்து வருங்களா? ஓகேவா? கா போட்டேன்னா இப்போ டீக்கு என்ன ப்ரொனன்சியேஷன் அப்படின்னா டா சொல்லியிருந்தேன். இது ஒரு வேர்டு அப்படின்றதுனால கடைசியில் இட்டு போடுறோம். கா, இட்டு, காட். ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். நாட்டு. நாட்டுக்கு எண்ணுக்கு என்ன ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன்? நா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன். ஓக்கு அதே தான் இதுலேயும் வருது. ஓக்கு சின்ன ஆ, பெரிய ஆ, அந்த மாதிரி 4 லெட்டர் சொல்லியிருந்தேன்னா இப்போ ஓக்கு இப்போ பெரிய ஆ போட்டு வரும்போது நான் ஆ சேர்த்தா என்ன வரும்? நான் பெரிய நான் வரும். ஓகேவா? டீக்கு இட்டு, நாட். இதே ஒரு மெத்தடில் தான் இதுவும் வருது, அதனால் உங்களுக்கு இது ஈஸி. அடுத்தது பார்ப்போம். லெட்டு. எல்லுக்கு லா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் இது மட்டும்தான் வரும், லா மட்டும்தான், வேறு எந்த லெட்டர்ஸும் வராது. ஓகேவா? ஈக்கு ஏ அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது இ அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன். தமிழில் இல வருது பார்த்தீங்களா? அதில் ஏ, அதில் இ அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன். அந்த லெட்டர் சொல்லியிருந்தேன். எல்லா ஏ சேர்த்தா என்ன வரும்? லே, லே. ஓகேவா? டீக்கு இட், லெட். புரியுதுங்களா சொல்கிறது? ஏதாவது புரியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இல்லை இதை விட நீங்கள் இன்னும் தெளிவாக போடுங்க, இதை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல, நான் தெளிவாக இன்னும் வீடியோஸ் போடுறேன். ஏன் அப்படின்னா எல்லுக்கு லா, ஈக்கு ஏ, லாவும் ஏவும், லா ப்ளஸ் ஏ சேர்த்தா லே வரும். ஓகேவா? டீக்கு இட்டு அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டு. அது இன்னும் பெருசாக போட பெருசாக லென்த்தியாக வீடியோஸ் பெருசாக போயிட்டே போவோம். கொஞ்சமாக ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து. ஏன்னா தமிழில் லாவும் ஏவும் சேர்த்தா லே வரும் அப்படின்றது சாதாரணமான விஷயம், தெரியும் அப்படின்றதுனால போகிறேன். இல்லை நீங்கள் அப்படி போடுங்க அப்படின்னாலும் நான் அந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி போகிறேன். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள். ஃபாருக்கு எஃப்க்கு பா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் இது இங்கிலீஷில் ஃபான்னு நம்ம சொல்லுவோம். ஃபாக்கு நம்ம தமிழில் ஒரு லெட்டர் கிடையாது. அப்படின்னா அந்த அக்கு இல்லை ஆயுத எழுத்து வருது பார்த்தீங்களா? லாஸ்ட் எழுத்து ஆயுத எழுத்து, அந்த அக்கு அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் போட்டு பா போடும், அதான் ஃபான்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தான் லெட்டர் தமிழ் எழுதுவோம். ஓகே, அதனால் இல்லை அது போடாமல் வெறும் பா மட்டும் போடுவாங்க. நான் உங்களுக்கு அதெல்லாம் போட்டு ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுன்றதுக்கு வெறும் பா மட்டும் போட்டிருக்கிறேன். வெறும் எஃப்க்கு வெறும் சின்ன பா, ஓக்கு பெரிய ஆ. ஓகேங்களா? புரியுதா? ரெண்டுத்தையும் சேர்த்தா பா. ஆருக்கு இர். ஓகேவா? பா, இர், பார். ஆனால் நம்ம இதை எஃப்ன்ட்டு தான் நம்ம இங்கிலீஷில் படிக்கிறோம். நம்ம தமிழில் எழுதும் போது பா, இர், பார் அப்படின்ட்டு வரும். ஆனால் பார் தமிழில் பார் அப்படின்ற மாதிரி ப்ரொனன்சியேஷன் கிடையாது. ஃபார் இதுக்கு லெட்டர் இல்லை. எஃப்க்கு என்ன இல்லை, தமிழில் லெட்டர் இல்லை. அது அக்கு போட்டு எழுதுறதுனால
லெட்டர் இல்லை, இதுதான் எழுத முடியும். அதனால் இது எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதை பற்றி புரியலனாலும் திரும்ப கேளுங்க. நான் இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டேன். திரும்ப வேணால் புரியலனாலும் திரும்ப 2வது தடவை திரும்ப ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். ஓகேவா? அடுத்தது ஹிஸ். ஹெச்சுக்கு வந்து ஹா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன், ஐக்கு வந்து இ அப்படின்ற ப்ரொனன்சியேஷன். ஹாவும் ஈயும் சேர்த்தா என்ன வரும்? ஹீ. ஓகேவா? எஸ்ஸுக்கு வந்து இஸ் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன். ஹீ இஸ் ஹிஸ். ஓகே. அடுத்தது டிட். டிக்கு வந்து டா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன். ஐ இருக்குது. ஐக்கு வந்து இ ஏ இ மட்டும்தான். இ மட்டும்தான் ஒரு ப்ரொனன்சியேஷன், ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் வரும். அந்த லெட்டருக்கு டி, டா ப்ளஸ் ஈனது டி. ஓகேவா? டிக்கு வந்து இட் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் லெட்டரு டிட். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது வந்து அவுட். ஓக்கு வந்து அவு. ஓக்கு வந்து அவு. ஓ வந்து ஏன் இது அவு வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓக்கு வந்து ஓ மட்டும்தான். ஓக்கு வந்து ஓ வரும், ஆ வரும், பிரியா வரும். நிறைய லெட்டர்ஸ் நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குது இங்கிலீஷில். அந்த ஏபிசிடியில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸில் பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அதில் வந்து ஓ வரும். இதில் யூ வந்திருக்கிறதுனால என்ன சொல்கிறது? யூ வந்திருக்கிறதுனால அவு. புரியுதுங்களா? அவு வருது. எல்லா இடத்துலையுமே வந்து எந்த ஒரு எழுத்துக்கூடையும் எந்த ஒரு இங்கிலீஷில் வந்து எந்த ஒரு லெட்டர் பக்கத்தில் யூ வந்தாலும், இப்போ வந்து கிரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம். GROUND கிரவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆருக்கு பக்கத்தில் ஓ யூ வருது. அது எப்படி நம்ம படிக்கிறோம்? கிரவுண்டு அப்படின்னு படிக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த அவுன்ற ப்ரொனன்சியேஷன் ஓவும் யூவும் சேர்ந்தா, இது நல்லா நீங்கள் மெமரியில் வச்சுக்கணும். நீங்கள் ஓவும் யூவும் சேர்ந்தா என்ன வரும்? அவு அப்படின்ற லெட்டர் ப்ரொனன்சியேஷன் வரும் அப்படின்றத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது திரும்ப திரும்ப நம்ம பெரிய லெட்டர்ஸ்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓயும் சேர்ந்தா என்ன வரும்? அவுன்ற ப்ரொனன்சியேஷன் வரும். நிறைய இடத்துல ஓவும் யூவும் சேர்ந்தா. ஓக்கு வந்து நான் சாதாரணமாகவே ஆ ஆ சின்ன ஊ பெரிய ஊ அப்புறம் அவு ஓ அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி மெத்தடில் இது ஓ வச்சாச்சு. யூன்னு வந்தும்போது என்ன? அவு. ஓகேவா? டீக்கு வந்து இட்டுன்ற ப்ரொனன்சியேஷன். அவு இட் அவுட். ஓகே. அடுத்தது வின். வின்னுக்கு வந்து டபிள்யூக்கு வந்து வா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன். ஐக்கு வந்து இ அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வி. ஓகேவா? புரிஞ்சிச்சா? எனக்கு வந்து இன், வின். இதான் உங்களுக்கு நான் எந்த அளவு ஈஸியாக சொல்லி கொடுக்க முடியுமோ, எந்த அளவு ஈஸியாக சொல்லி கொடுத்தா நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்களோ, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் முழுக்க ஈஸியாக டிப்ஸு ட்ரிக்ஸோடு நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவனுங்க படிக்கிறானுங்க. அந்த மாதிரி மெத்தடில் நம்ம சொல்லி கொடுத்து படிக்கிறானுங்க. நான் இந்த டியூஷனுக்குலாம் நான் அனுப்புறதில்ல. அதனால் நீங்களும் படிப்பீங்க, உங்களாலேயும் முடியும். நிறைய தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோஸ் நம்ம சேனல் ஆரம்பித்து நம்ம இப்போ லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். இதேமாரி ரிலேட்டட்